இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் இருந்து பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி, காதலருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்ததாக கூறி மிரட்டிய குற்றவாளி பெற்றோர் மற்றும் டீனுக்கு அனுப்புவேன் என கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எஃப்ஐஆர் தகவல். மற்றொருவருடன் தனியாக இருக்க வேண்டுமென மாணவியை வற்புறுத்திய குற்றவாளி அவளை விட்டுவிடுவேன் என செல்போனில் யாரிடமோ பேசியதாகவும் எஃப்ஐஆரில் தகவல். செல்போன் எண் மூலமாக சிக்காமல் இருக்க பிளைட் மோடில் செல்போனை வைத்திருந்த குற்றவாளி. பாதிக்கப்பட்ட மாணவியின் வீடியோ தவிர மேலும் சில வீடியோக்களும் செல்போனில் இருந்ததை கண்டுபிடித்த காவலர்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக அதிமுகவினர் சாலை மறியல். மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட முயன்ற பாஜகவினர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட முயற்சி. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் திமுகவைச் சேர்ந்தவர் என்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் கோவி செழியன் மறுப்பு. எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும் அது நடக்காது என்றும் திட்டவட்டம். எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம். அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மையல்ல, உண்மையல்ல, உண்மை. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. ஆழி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கடற்கரைகளில் திரண்டு அஞ்சலி செலுத்தி வரும் குடும்பத்தினர். சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் மீனவர்களுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஆளுநர் ஆர் என் ரவி. சபரிமலையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட தங்க அங்கி. மண்டல பூஜைக்கு பின் இன்று இரவு கோயில் நடை அடைக்கப்படும். இரண்டாயிரத்து 23-24ஆம் ஆண்டில் 2244 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்ற பாஜக. காங்கிரஸ் 289 கோடி ரூபாய் பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.53 அடியை எட்டியது. நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. மருதமலை, கள்ளழகர் கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர். பழனி கோயில் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டமும் தொடக்கம். கோவை தடாகம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்து கரும்புகளை தின்ற யானைகள். சைரன் ஒலி கேட்டதுடன் யானைகள் அங்கிருந்து ஓடிய சிசிடிவி காட்சி. கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளான விமானம். முப்பத்தி 8 பயணிகள் உயிரிழந்த நிலையில் 30க்கும் அதிகமானோர் காயங்களுடன் உயிர் தப்பினர்.
அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். வருகிறது. அதிமுகவினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் நேரடி செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்து காரணமாக அதிமுக இன்று போராட்டம் நடத்தி இருக்கிறது. அந்த போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக வெளியவே நடத்திருக்கிறது. தற்போது பார்க்கலாம், மூத்த அமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த நிர்வாகி ஜெயக்குமார், வேளச்சேரி அசோக், VN ரவி உள்ளிட்டோர் ஏராளமானோர், KP கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் இங்கே வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானோர் இந்த சாலை மறியல்ல தொடர்ச்சியா இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், இந்த விஷயத்துல வந்து அதிமுக எந்த விதத்திலையும் சமரசம் செய்யாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா அந்த போராட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. மூத்த காவல்துறையினர் எல்லாம் பேசி வர்றாங்க. ஆனாலும் கூட காவல்துறை பேச்சை கேட்காமல் தொடர்ச்சியாக இந்த சர்தார் பட்டேல் சாலை என்பது ஆளுநர் மாளிகை, அதே போல அண்ணா பல்கலைக்கழகம், IIT, அடையாறு இருக்கக்கூடிய கிண்டியிலிருந்து செல்லக்கூடிய பிரதான சாலை, இந்த சாலையை முடக்கி இருக்கிறார்கள் அதிமுகவினர். அவர்கள் அனைவருமே அனைவருமே சாலை மறியல்ல மிக கடுமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க. மூத்த நிர்வாகிகள் பலர் இங்க பலர் பங்கேற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அதிமுகவினர் மூத்த அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான தகவலை நம்முடைய சுபாஷ் வழங்க கேட்டோம். மருதமலை கள்ளழகர் கோவில்களில் நாள் முழுவதுமாக அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விரிவான தகவலோடு நேராமுடைய செய்தியாளர் அபினேஷ் பின்னணி என்ன? தேவப்பிரியன் தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில், அதே போல கோவை மாவட்டம் மருதமலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகிய 2 திருக்கோயில்களிலும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி அதனை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். குறிப்பாக இந்த 2 கோவில்களிலும் ஒருவேளை அன்னதானம் என்பது வழங்கப்பட்டு வந்தது. தற்போது 110 கோடி ரூபாய் செலவில் நாள் முழுவதும் 2 கோவில்களிலும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே போல பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி திருக்கோயில், அதே போல தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தகவலுக்கு நன்றி அபினேஷ்.